4வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வஞ்சிக்கிற சாத்தான் எப்படி வஞ்சிப்பான், மனிதர்களை வைத்து எப்படி வஞ்சிப்பான், அவனே இறங்கி எப்படி வேலை செய்வான் அப்படிங்கிற சில காரியங்களை நாம அவனுடைய கிரியைகளை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் எப்படி எல்லாம் செயல்பட முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும் என்கிற சகல கிரியைகளும் உங்களுக்கு ஆவியானவர் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே பைபிள் சொல்லுகிறது, ஒருத்தனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கை, கவனமாயிருங்க, கவனமாயிருங்க, கவனமாயிருங்கன்னு எழுதி இருக்கிறார். அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்ப்பீங்க, டேஞ்சர் 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 அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கும். அந்த டேஞ்சர் என்கிற இடத்துல நீங்க போய் தொடக்கூடாது, இதை நீங்க பக்கத்துல வராதிருங்கள், தள்ளி செல்லுங்கள், அது வேறு வழியா போங்கள் அப்படின்ட்டு சில இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இல்ல நாங்க இப்படித்தான் போவோம், இதைத்தான் தொடுவோம், இப்படித்தான் இருப்போம்னு சொன்னா ஆமே ஒருவேளை நமக்கு மூக்குல காத்தே இருக்காது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஆமே டேஞ்சர்ல போனா அடுத்த நிமிஷம் என்ன பண்றேன்னு தெரியாது, என்ன பண்ண போறேன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாயிருக்கும். அதனால தான் உலகத்துல மனிதர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், இதை தொடாத கரண்ட், இதை தொடங்காத மின்சாரம், இதை தொடாத டேஞ்சர், இந்த பாதைக்கு அடுத்து பாதை இல்லை, அதனால வேறு வழியா செல்லவும் அப்படின்னு எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், நாம திரும்பி போகும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. அது மாதிரி தான் வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே எச்சரிக்கை 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அந்த பகுதியை குறித்து மிகவும் தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதையும், அந்த பகுதியின் மூலமாய் நாம ஆண்டவரை விட்டு போகக்கூடும் என்பதையும், தேவ சத்தியத்தை விட்டு விலகக்கூடும் என்பதையும், ஆமே ஆசீர்வாதத்தை இழப்போம் என்பதை குறித்தும் கவனமாய் இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் கடவுள் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சில காரியத்தை பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம், 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிற சில காரியங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அமை எவைகள் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வேத புஸ்தகம் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து பாருங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். எதிர்காலத்திலே அடுத்த லைன் என்ன சொல்லுது, பிற்காலங்களில் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க நடந்தவைகள் அல்ல, அங்க நடந்த காரியங்களும் இருக்கிறது. ஆனா அதைவிட விசேஷமாய் பவுல் ஒன்று சொல்லுகிறார், கடைசி காலமாகிய பிற்காலத்திலே அவை இனி வரக்கூடிய நாளிலே ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். என்ன வெளிப்பாடு அப்படின்னா, அவை மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லல. விசுவாசத்தை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், விடாமலும் இருக்கலாம் என்று சொல்லல. ஆனா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. சபைகளுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கடவுள் கொடுக்கிறார். சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்காதீங்க. சபையில் இருக்கிற விசுவாசத்தை எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு போவோம்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தை காக்காத பலர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக போறதில்லை. ஏன்னா இயேசு சொன்னா, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்தில் கடைசியிலே சபைகளுக்கு பெரிய உபத்திரவம் வரப்போகிறது. சபைகள் விசுவாசத்தை மறுதலிக்க போகிறது. சபை விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறார்கள். ஆமே, ஆண்டவரை ஆராதிக்க சபைக்கு வருவார்கள், பைபிளை வச்சிருப்பாங்க, வார்த்தைகள் இருக்கும். ஆனா விசுவாசம் இல்லாத விசுவாசிகள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே ஆமே விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். Praise the Lord. Hallelujah.
அப்போ பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, விலகி போவாங்கன்னு அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து. நல்லா வாசிச்சு பாருங்க, 1வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1 சொல்லுது, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவங்க செவி கொடுக்க போகிற காரியம் தான் பிரச்சனை. செவி கொடுக்கக்கூடிய ஆளு தான் பிரச்சனை. யாருக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. எதற்கு செவி கொடுக்கிறார்கள் என்பது பிரச்சனை. இங்க சொல்லுது வஞ்சிக்கிற ஆவிகள். இது புறஜாதிகளை பத்தி சொல்லல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது புறஜாதிகளை பத்தி சொல்லவே இல்லை. இது சபையை பத்தி, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பத்தி சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பிசாசனுடைய வஞ்சகத்திற்கும், பிசாசனுடைய வஞ்சகத்தின் ஆவிகளுக்கும், பிசாசனுடைய உபதேசங்களுக்கும் காதை கொடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலக ஆரம்பிப்பார்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் 1வது பகுதியில் முதல் பகுதி என்ன சொல்லி தெரியுமா? யாரை பயன்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு புரியும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் உபதேசங்களுக்கும். அப்படின்னா இந்த பொய்யர் என்கிற ஒரு மனிதன் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த மனிதனை குறித்து சொல்லி இவன் மூலமாய் ஜனங்கள் இடறப்படுறாங்க, விசுவாசத்தை விட்டு போறாங்க. அப்ப இவனை யார் பயன்படுத்துவான்னு எழுதி இருக்கு. வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசினுடைய போதனைகளும் முதல்ல இவனை பயன்படுத்தும், 2வது இவன் போய் பலரை யூஸ் பண்ணுவான். அதான் இந்த வசனம். அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. மனசாட்சியில் சூடுண்ட மனிதன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம படைக்கும் போது எப்படி படைச்சார் அப்படின்னா, 1 ஆவியை உருவாக்கினார். முதல்ல மண்ணை எடுத்தார், சரீரன் வைங்க. 2வது ஆவி, 3வது ஆத்துமா. 3 காரியம் நமக்குள்ள இருக்கிறது. நம்முடைய சரீரம் நமக்கு தெரியும், ஆவியை கூட சில நேரங்களை உணர முடியும். ஆவியினுடைய சில ஏவுதல் நமக்கு உண்டாகும், அதை கூட உணர முடியும். ஆத்மாவை நமக்கு எங்கேயுமே தெரியாது, ஆனா ஆத்மா நமக்குள்ள இருக்கு. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. இதற்கு மேல ஒண்ணு நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன தெரியுமா? மனசாட்சி என்று சொல்லப்படுகிறது. மனசாட்சி நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லது மனசாட்சி நமக்குள் இருக்கிறது என்பதை பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மனிதனை கடவுள் உருவாக்கும் போது எப்படி ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு உருவாக்கினாரோ அதுபோல அந்த வேளையில ஒரு மனசாட்சியும் நமக்குள்ளே உண்டானது. சிலர் சொல்றாங்க இருதயத்துக்குள்ளதான் மனசாட்சி இருக்குன்னு சொல்றாங்க. சோத்திரம், அல்லேலூயா. பக்கத்துல தட்டிட்டு சொல்லுங்க. சிலர் சொல்றாங்க, ஏன்னா சிலருக்கு அப்படி ஒரு மாதிரி வருது, அதனால பக்கத்துல தட்டிட்டு சொல்லுங்க. தட்டுங்க ஐயா, உங்களை நம்பி சொன்னா கேட்க மாட்டேங்கீங்களே. பக்கத்துல கொஞ்சம் தட்டிட்டு சொல்லுங்க. சிலர் நினைக்கிறாங்க இருதயத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, சில வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, இந்த மனசாட்சி என்பது ஆவியில இருக்கிறதுனால இந்த மனசாட்சி ஏவுது அப்படின்னு சொல்றாங்க. சில வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, இல்ல, ஆவியிலும் கிடையாது, இது சரீரத்திலும் கிடையாது, இருதயத்திலும் கிடையாது, இது ஆத்மாவுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப பைபிள் சொல்லுது, மனசாட்சி எங்க இருக்குன்னு பைபிள்ல எங்கே சொல்லல, ஆனா மனசாட்சி இருக்கு என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் அதிலே நீங்கள் வாசித்து பார்த்தா அதிலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8:9 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த சிறி அதன் நடுவிலே நின்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செஞ்ச ஒரு சிறிய கொண்டு வர்றாங்க, கல்லறிய வர்றாங்க. அப்ப இயேசு வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லல. இயேசு பேசாம இருந்தா அவன் எல்லாருமே அவரை நெருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களுக்கு உபதேசம் பண்ணல, அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லல, மனசாட்சியை தொட்டார். உங்களுக்குள்ள பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரியவர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் மனசாட்சியில குத்தப்பட்டார்கள். ஐயோ, இந்த கல்லை எடுத்து எறிக்க நான் தகுதி கிடையாது, இதை சொல்றதுக்கு தகுதி கிடையாது அப்படின்ட்டு கல்லை போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஐயோ, உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையிலே மனசாட்சி உங்களை குத்துனா இந்த உலகத்துல ஒருத்தனை கூட நீங்க கல் எடுத்து எறிய மாட்டீங்க. அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. மனசாட்சி இருக்கிற எந்த மனிதனும் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டார்கள். மனசாட்சி இருக்கிற எந்த மனிதனும் யாரைக்கு விரோதமாய் கல்லெறிய மாட்டார்கள். ஏன்னா என்னுடைய மனசாட்சி என்னை தடை செய்யும். நான் குற்றவாளி என்பதை என் மனசாட்சி எனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் ஏதோ ஒரு விதத்துல தவறு செஞ்சுட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு விதத்துல பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு விதத்துல போராடி கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவனுடைய மனசாட்சி அவனை தாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ரோமர் எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 2வது அதிகாரம் 15 எழுதப்பட்டிருக்கிறது. 2:15 சொல்லுகிறது, அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சி இடுகிறதுனா குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றோடொன்று தீர்க்கிறதுனா நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சிலர் புறஜாதிகளை பற்றி சொல்றாங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். இவளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இவங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி சொல்லுது தப்பு செய்யாத, குற்றம் இல்ல, இது சவறு இது சரி அப்படின்னு சொல்றதுனால இவங்க பாவம் செய்யாம இருக்காங்க. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. சபைக்கு வராத பலர் நல்லவர்களா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. வசனம் தெரியாத அநேகர் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்ச பலர் உத்தமர்களாய் வாழுகிறார்கள். ஆண்டவருடைய வசனம் தெரியாத அநேக நல்லவர்களாய் உலகத்தில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படிங்கிறத எங்க பைபிள் சொல்லுது. அவர்களுக்குள் இருந்த மனசாட்சி, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தெளிவான மனசாட்சி அவனை தடுக்கிறதுனால இவன் பாவம் செய்கிறது இல்லை. அவன் ஆண்டவரை கூட அறியாம இருந்தா கூட பைபிள் புறஜாதி பத்தி சொல்லி இருக்கு. நியாயப்பிரமாணமே தெரியாது, வசனமே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று குத்தி அவனை தடுக்கிறதுனால நோ செய்ய மாட்டேன் அப்படிட்டு பரிசுத்தமாய் வாழுகிறான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அல்லேலூயா. இப்ப நேரமா வரப்போறது, இந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கா இல்லையா என்கிறத செக் பண்ண போறோம். பக்கத்துல இருக்கவங்கள கொஞ்சம் பார்த்து ஆமே செக் பண்ணிக்குங்க. ஆமே அப்பப்ப செக் பண்ணுங்க, மனசாட்சி இருக்கா இல்லையா. அல்லேலூயா. ஏழு தம்பிட்டு கேளு, மனசாட்சி இருக்கடா அவனுக்கு. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. இப்ப மனசாட்சி ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறா. ஆமென். ஆண்டவர் மனசாட்சியை கொடுத்து நம்ம தடை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இந்த மனசாட்சி கெட்டு போகிற ஒரு தருணம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு தம்பி இருக்கிறான்னு வைங்க, இந்த முன்னாடி சின்ன பையன் இருக்கான், தான் ஒரு பையன் இருக்கான், அவன் நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்தான்னு வைங்க கையில, சோத்திரம் சும்மா சொல்றேன், ஒரு வீடியோ எடுத்து அப்படியே இப்படி கொண்டு போனான்னு வந்த உடனே இவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? படக்கு 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 படக்குன்னு ஒரு உணர்வு வரும். தப்பு 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 அப்படின்னு ஒரு உணர்வு வரும். இவன் அப்படியே எடுத்து வாயில வச்சுட்டான்னு வைங்க, அவன் கொஞ்சம் கம்மியாகும். சோத்திரம். அல்லேலூயா. அடுத்து 2வது நாள் அதை விட கம்மியாகும். 3வது நாள் யாரை பத்தியும் கவலை இல்லாத ஒரு தைரியம் வரும். மனசாட்சி செத்துருச்சு, மனசாட்சி சூடு உண்டாயிருச்சு. தீத்து புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது அதிகாரம், தீத்து புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, நீங்கள் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, தீத்து புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஆமே, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? சுத்தமா இருக்கிறவனுக்கு எல்லாமே சுத்தமா இருக்கிறது, ஆமென். அசுத்தமா இருக்கிறவர்களுக்கு எல்லாமே அசுத்தமா இருக்கிறது. அப்ப சுத்தம் அசுத்தமா இருக்கும்போது அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாகிறது. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், 4 காரியம் நமக்கு இருக்கு: ஆவி, ஆத்மா, சரீரம், அப்புறம் மனசாட்சி. இதுல நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப என் கை ஒரு தப்பு செஞ்சதுன்னா, என் கை ஒரு தப்பு செய்யுதுன்னு வைங்க, என் கை செய்யக்கூடிய தப்பு என் கையோடு நிக்காது. சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. இப்போ நான் போறேன்னு வைங்க, அவன் மார்த்தாண்டத்தில் சந்தையில் போய் ஒரு பழத்தை எடுத்து பிடிங்கி சாப்பிட்டேன்னு வைங்க. சோத்திரம். அப்போ திடீர்னு என்ன பிடிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்? என் கை செஞ்சுட்டியா? நான் கிடையாது. அல்லேலூயா. விடுவாங்களா? பிரைஸ்லாட். அல்லேலூயா. இல்லையா, தெரியாம பண்ணிட்டேன். இல்ல ஜாமீனுக்கு நீங்க தான் வரணும். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. அப்போ கை செய்கிறது எவ்வளவு பாதிக்குது, அவ்வளவு சரீரத்தையும். ஆமே, அவங்க தர்ம அடி கொடுக்கும்போது கையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. மொத்த இடத்துக்கும் தர்ம அடி உண்டு. சோத்திரம். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சரீரத்தில் செய்யக்கூடிய தவறு உங்க ஆத்துமாவை பாதிக்கும். நீங்க சரீரத்தில் செய்யக்கூடிய தவறு அப்படியே போய் உங்க ஆவியை பாதிக்கும். நீங்க சரீரத்தில் செய்யக்கூடிய தவறு அப்படியே போய் மனசாட்சியை பாதிக்கும். இது 4 விதங்கள் நமக்குள்ள இருந்தாலும் 4ம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி என் கை செஞ்ச தவறுகளுக்கா என் காலு அடிபடுவது தவறு, அப்படிதானே? ஆனா அதுதான் நேச்சுரல், அதான் நேச்சுரல். என் கண்ணு செஞ்ச தவறுக்கா என்னை அடிப்பது தவறு, என் கண்ணை தான் பிடுங்கணும். ஆனா கிடையாது, நான் கண்ணு செஞ்ச தவறுக்கு நானும் தான் உத்தரவாதி. அது மாதிரி ஆவிக்கு, ஆத்மாவுக்கு, மனசாட்சிக்கு இந்த 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 சரீரத்தோடு தொடர்பு இருக்கிறது. உங்க ஆவி கெட்டு போனாலோ, உங்க ஆத்மாவுக்குள்ள பாவம் உண்டானாலோ, இது 4ஐயும் பாதிக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவன் சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவனுக்கு
உள்ளவனுக்கு எல்லாமே அசுத்தமா இருக்கும். அவன் புத்தியும் கெட்டு போயிரும், மனசாட்சியும் கெட்டு போயிரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனசாட்சி கெட்டு போகிற தருணம் இதுதான். என்ன தெரியுமா? தவறு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெளிவா இருக்கும். நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனசாட்சி கெட்டு போயிடும். அல்லேலூயா. அதத்தான் இங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனசாட்சியில் சூடுண்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார தெரியுமா பிசாசு பயன்படுத்துவான்? யார தெரியுமா பயன்படுத்துவான்? மனசாட்சியே இல்லாதவங்க, செயல்படாதவர்கள். அல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே, உனக்கு மனசாட்சி இருக்கா? அல்லேலூயா. இருந்தா இப்படி நீ செவியா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? மனசாட்சி இருந்தா சர்ச்சுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணுவியா? மனசாட்சி இருந்தா தண்ணி போடுவியா? மனசாட்சி இருந்தா மனைவி போட்டு அடிப்பியா? மனசாட்சி இருந்தா பைபிளை படிக்காம இருப்பியா? மனசாட்சி இருந்தா அந்த குத்தையெல்லாம் செய்வீங்களா? பிரைஸ் தி லார்ட். சபைக்குள்ள வந்துருச்சு, ஞானசானம் எடுத்தாச்சு, திருவிருந்து எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனாலும் இன்னைக்கும் பல பேருக்கு மனசாட்சி இல்லை. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. மனசாட்சி ஒர்க் அவுட் ஆகல, மனசாட்சி செத்துருச்சு. ஆனா மனசாட்சியை கொன்னுட்டு தான் இவங்க முங்கி எழும்பி இருக்காங்க. அல்லேலூயா. மனசாட்சியை கொன்னுட்டு தான் அப்பம் சாப்பிடுகிறாங்க. மனசாட்சியை கொன்னுட்டு தான் ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க. மனசாட்சியை கொன்னுட்டு தான் அநேக நேரங்களிலே நம்ம பைபிள் படிக்கிறோம். மனசாட்சியை கொன்னுட்டு தான் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆனா கடவுள் சொல்லுகிறா, இல்ல, உங்க மனசாட்சி கெட்டுருச்சுன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது, ஆண்டவர் உங்க பக்கத்துல வர முடியாது. அஞ்சிக்கிற ஆவிகளும் கள்ள போதனைகளும் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. பக்கத்து உங்களை தட்டிட்டு கேட்டுட்டு சொல்லுங்க, மனசாட்சி இருந்தா தூங்குவீங்களா? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனசாட்சி இருந்தா தூங்குவீங்களா? இவ்வளவு சத்தம் போட்டு 10 ஸ்பீக்கரை வச்சு எனக்கும் தொண்டை வலிக்கு. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா தூங்குவீங்களா? அல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன் வரோம் ஏன் போறோம்னு ஒண்ணும் தெரியல. இங்க கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கு, காலையில எழும்பு ஒரு பக்கரை எடுத்து போடும், இங்கோடி பக்கரை எடுத்துக்கிட்டு அப்படியே போறது. போய் ஸ்கூல்ல படிக்குதா இல்லையா ஒண்ணும் தெரியாது. அவர் சாரு 2 கொஸ்டின் கேட்டா அவருக்கு 2 பட்ட பேர். அல்லேலூயா. அவருக்கு 5 பட்ட பேரை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து புக் எடுக்கிறது இல்ல. காலை சாயங்காலம் வந்த உடனே டியூஷன், அம்மா சொல்லு டியூஷனுக்கு படி, உடனே டியூஷனுக்கு ஓட்டா. அங்க போய் படிச்சாச்சு, வாடி வீட்டுக்கு வாடி, படிடி, சாப்பிடுடி, தூங்குடி. எப்ப பைபிள் படிச்ச? எப்ப ஜெபம் பண்ண? எப்ப ஆராதிச்ச? எப்ப ஆத்மாவை குறிச்சு கவனிச்ச? கிடையாது. அல்லேலூயா. இங்க அம்மா மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புருஷன் வந்த உடனே அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்படி சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே அவர் அனுப்பி விடுறது. அனுப்பி விட்டுட்டு கங்கா கிட்ட போய் நிற்குது. கங்காவும் யமுனாவும் ஓடுறதையும் பறக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் கொஞ்சம் நேரம் அப்ப திருப்பியும் பார்க்கறது. ஒரு சாப்பாடு திருப்பியும் சாப்பிடுறது. பிள்ளைகள் வந்து டீயை கொடுத்துட்டு டியூஷனுக்கு ஓடிடு. அடுத்தது யமுனா. அல்லேலூயா. அடுத்தது இவளை விரட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு ஒரே டிவி பார்த்துட்டு புருஷன் வந்து தண்ணியை கொண்டு வாடி அப்படின்னு நான் சும்மா கிடையும். எனக்கு இது முடிஞ்ச பிறகு தான் வருவேன். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. காலையில் எழும்பி சமைக்கிறது, டீ போடுறது, புருஷனை அனுப்புறது, பிள்ளைகளை அனுப்புறது. இதுல எப்ப ஜெபம் பண்ணீங்க? எப்ப ஆராதிச்சீங்க? எப்ப துதிச்சீங்க? ஆத்மாவை குறிச்சு எப்ப யோசிச்சீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆட்களை விட்டா சரியாவாது. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் ஐயாமாரி நம்ம இருக்கோம். காலையில எழும்புறது, அம்மாமாரு கொடுக்கிற சாப்பாடை வாங்குறது, அப்படியே சாப்பாடை வாங்கிட்டு மத்தியானம் போய் சாப்பிடுறது, வேலை பார்க்கறது, சாயங்காலம் தண்ணியை போட்டு வர்றது. இந்த அம்மாவுக்கு 2 இடின்னு இடிச்சு தூக்கி அங்க போட்டுட்டு காலையில அந்த இடிச்ச அம்மா கிட்ட சாப்பாடை ஒரு மனசாட்சி இல்லாம வாங்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டு அங்கேயும் பலப்படுத்திட்டு சாயங்காலம் இடிக்கிறதுக்கு ரெடியா வர்ற ஐயாமாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? எப்ப யோசிச்சாங்க பரலோகத்தை பத்தி? இல்ல. எப்ப யோசிச்சாங்க நித்தியத்தை பத்தி? இல்ல. எப்ப யோசிச்சாங்க மனசாட்சியை பத்தி? இல்ல. ஆனா அம்மாமாருக்கு, ஐயாமாருக்கு, பிள்ளைகளுக்கு பல நேரங்கள யோசனையே இல்ல. நமக்கு எப்பவும் கவலை, புருஷனுக்கு கொடுக்கணும். அடி வாங்கினாலும் அவனை விச வச்சு கொல்லாம மறுபடியும் அடிக்கிறதுக்கு பலம் கொடுக்கிற உங்களை போல ஆட்களை உலகத்திலே பார்க்க முடியாது. கையை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ்வளவு செஞ்சு அவங்கள உயிரோட வச்சிருக்கீங்களே, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா, சத்தமா. ஆனா தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய சமூகத்தை, மனசாட்சி குறித்து ஒண்ணுமே இல்ல. கோயிலுக்கு வந்தாலும் வரக்கம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா கருப்பட்டி எங்க இருந்து வருதுன்னு தெரியல. பிரைஸ். ஜெபம் பண்ண உட்கார்ந்தா எங்க இருந்து தான் உருவாகுதுன்னே தெரியல. அவ்வளவு நேரம் நல்லா தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கு? அப்படித்தானே? அவ்வளவுதானே நல்லா தான் இருக்கு. டிவியில சூப்பரா இருக்கும். 12 மணி நேரம் நல்லா இருக்கும். அப்படியே உட்காந்து அல்லேலூயா அப்படியே பாக்குது. அவன் ஒண்ணு உறக்க வரல. சோத்திரம். ஆனா யாவரும் ஜெபிப்போம், ஒரு மாதிரி வருதுயா கண்ணு. அல்லேலூயா. யாவரும் துதிப்போம், அப்படியே ஒரு மாதிரி வருது. சிலருக்கு வாயில என்னெல்லாமோ அசைது தம்பிமா இருக்கு. அல்லேலூயா.
மனசாட்சி இருக்கடா அவனுக்கு. அல்லேலூயா. சோத்திர கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுது மனசாட்சியிலே சூடுண்ட நிலைமையினால அவன் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு போறாங்க. அதனால பவுல் சொல்றாரு, உங்க மனசாட்சி முதல்ல சரியாகணும். எப்படி சரியாகணும்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அது எழுதப்பட்டிருக்கிற எபிரேயர் புத்தகம் நீங்கள் வாசிக்கும் போது 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோ. கெட்டுப்போன ஒரு மனச ஆண்டவர் மனசாட்சியை சுத்திகரிக்க விரும்புகிறார். 10வது அதிகாரம் 22 சொல்லுகிறது. 10:22 சொல்லுது, துர்மன சாட்சி நீங்க ஆண்டவருடைய ரத்தம் கழுவப்பட வேண்டும். அப்படியே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 9வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது. இங்கதான் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம மனசாட்சி செத்து போயிருச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை மட்டுமில்ல, உங்க ஆத்மாவை மட்டுமில்ல, உங்க ஆவியை மாத்தமில்ல, உங்க மனசாட்சியை நான் சுத்திகரிக்கிறேன். நம்புறவங்க மாத்திரம் நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஐயாமார் எல்லாம் தம்பி கைதட்டு, நல்லா நல்லா கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் வேகமா திருப்புங்க, பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் திருப்புங்க. 200வது பேஜ், புதிய ஏற்பாட்டில் 200வது பேஜ் 24:16 சொல்லுது, இதனாலே நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன். கடவுளுக்கு முன்பாகவோ மனுஷனுக்கு முன்பாகவோ என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்க விரும்புகிறேன். அப்படியே குற்றமற்ற மனசாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதிலே 18வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை திருப்புங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனுமாய். அடுத்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, சிலர் இந்த நல்மனசாட்சியின் அல்லது இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்க மனசாட்சி உங்களை குற்றம் சொல்லலைன்னா, நீங்க நல்மனசாட்சி உடையவர்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்களை எந்த ஒரு ஆவியும் வஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. எவ்வளவு நேரம் பார்த்தீங்க பக்கத்துல, இப்ப கையை பிடிச்சு கொஞ்சம் கேளுங்களேன். கையை பிடிச்சு கேளுங்க, உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கா? பிடிங்களேன், அவன்கிட்ட பொண்ணு கேளுங்க. கொஞ்சம் ஐயமா கொஞ்சம் பிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் கேட்க மாட்டாங்க. பின்னாடி அப்படியே ஒரு 10,000 தருவான்னு கேட்க மாட்டாங்க. சோத்திர அலே பிடிக்க மாட்டேங்க. அவன் உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலங்களில் சுத்தம் இல்லாத மனசாட்சி உள்ளவங்களை பிசாசு பயன்படுத்துவான். வஞ்சிக்கிற ஆவிகள் பயன்படுத்தும், ஏமாற்றம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சில ஊர்களில் நடக்கக்கூடிய காரியம். ஒரு இடத்துல நாங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பெந்தேகோஸ்தேல வந்தாங்க. அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்றோம்னு கேள்விப்பட்டு வந்தாங்க. சோத்திரம். நாங்கள் எப்பவுமே அதில் சேர்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு 40 நாள் 50 நாளோ தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோங்க. 4 பேர் ஒரு 5 பேர் வேற யாரையும் உள்ள கொண்டு வர மாட்டோம் அந்த உபவாச நாட்களில். அப்போ அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த அம்மா வந்து கேட்டாங்க, நானும் வரட்ட மாட்டாங்க. நாங்கள் சொன்னோம், சரி கேட்டீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. நானும் தம்பி, அப்புறம் அவருடைய ஒய்ஃபு, அம்மா, இன்னொரு சகோதரி ஒன்று நினைக்கிறேன், 4-5 பேர் இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தா நல்ல அந்நிய பாசை பேசி பயங்கரமா ஆர்ப்பச்சிட்டு இருந்தது. திடீர்னு உஸ் உஸ்ங்குது. அல்லேலூயா. என்னடா உசுன்ட்டு இவனை தட்டு தம்பிய, டேய் ஏதோ ஒரு உசு கேக்குதுடா. அங்க பார்த்தா அது கிடக்கடா. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்ரா. ஆனா உள்ள யாரு வேற. அல்லேலூயா.
சிலர் இங்க சண்டை போட்டுட்டு எங்கேயாவது போய் ஊத்து ஊத்து ஊத்தும், அலையலூயா. அவன் வந்து ஊத்திடுவேன் வச்சுக்க, அலையலூயா. இருக்கீங்களா? அவன் பயங்கர பக்கத்து வீட்டு எல்லாம் சண்டை கெட்ட வார்த்தையும் பேசிட்டு என்ன நூத்து நிரப்புங்கப்பா, அவன் அங்க இருப்பாப்பா, எப்பா நிரப்பணுமா, ஐ ஆம் ரெடி, அலையலூயா, வாடா தங்கம் இன்னும் வச்சுக்க. அவனை வெளியே கொண்டு வந்து பெரிய கஷ்டம். எங்களை போல ஆட்களுக்கு தெரியும் பெரிய கஷ்டம், அலையலூயா. நல்மனசாட்சி இல்லாம இருந்தா அது கடைசி கால சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு ஆண்டவர். சொல்ற நல்மனசாட்சி இல்லைன்னா வஞ்சிக்கிற ஆவிகள் செயல்படும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றா, உங்க நல்மன சாட்சியை நீங்க எப்படி காக்கணும்ங்கிறதையும் உங்க நல்மன சாட்சியில நீங்க என்ன பண்ணணும்ங்கிறதையும் எழுதி இருக்கிறா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்தமன சாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்தமன சாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். இப்ப விசுவாசம் அப்படிங்கிற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கடவுள் ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். நாம எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்படுவது, உயர்த்தப்படுவது, கடைசி வரைக்கும் தேவராஜ்யத்துக்கு போற வரைக்கும் நமக்கு ஒண்ணே ஒண்ணு தேவைப்படும், என்னது? விசுவாசம். விசுவாசம் இல்லாம ஒரு ஆள் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசம் இல்லாம எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த விசுவாசத்தை அப்பப்ப நம்ம விட்டு பறிக்கிற ஒரு ஆவி இருக்கிறது. விசுவாசத்தை நம்ம விட்டு எடுக்கிற சாத்தானுடைய செயல்கள் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை நீங்க எங்க வைக்கணும் தெரியுமா? மனசாட்சிக்குள்ள கொண்டு வைக்கணும், அல்லேலூயா. விசுவாசத்தை இருதயத்துல வச்சா இங்க இருந்து கண்ணி போட்டு விதையை போட்டு தூக்கி எடுப்பான், அப்படியே வா வா வான்னு சொல்லுவான். விசுவாசத்தை அவன் வேற எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா கூட அப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்க மனசாட்சிக்குள்ள விசுவாசத்தை வச்சிருங்க. ஒரு பயலும் உங்களை தொட மாட்டான், அல்லேலூயா. அடுத்த தொட மாட்டான், தொட மாட்டானா? உங்களுக்கு என்ன டவுட்டு? எப்படி வைக்கிறது? அப்படித்தானே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன டவுட், எப்படியா வைக்கிறது, நாங்க இருக்கானே எங்களுக்கு தெரியல, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி அவன் இங்கிலீஷ்ல சொல்லணும், அல்லேலூயா, கர்த்தருக்கு கவனிங்க, அல்லேலூயா. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசத்தை மனசாட்சியில வைங்க. இரண்டாவது, ஆமென், நீங்க இழந்து போகாம இருக்க காரணம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் அதிலே 4வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான். Praise the Lord, hallelujah. ஆமே, இந்த மனசாட்சியை நீங்க காப்பாத்துறதுக்கான வழி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சு இங்க வருவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்புங்க. வேகமாய் பைபிள் இருக்க தம்பிமாரெல்லாம் திருப்புங்க. ஆமே, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 12 சொல்லுது, இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனா, இங்க கோடிட்டு வைங்க, பலவீனம் உள்ள மனசாட்சி. அப்ப மனசாட்சி எப்படி இருக்கிறது? பலவீனமா இருக்கிறது. இந்த மனசாட்சியை பலவீனமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க பாதிக்கப்பட போறீங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில இடத்துல அறிவிப்பு கொடுப்பாங்க, காசாவின் மேல் எப்போதும் ஏவுகணை தாக்குதல் நடைபெற இருக்கும், அல்லேலூயா. கவனமாயிருங்கள். கேட்கலன்னா அவ்வளவு அவுட் ஆயிரும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு எந்நேரமும் தாக்கப்படுகிற ஒரு அனுபவம் எப்ப வருது தெரியுமா? மனசாட்சியில பலவீனம். அப்ப ஆண்டவர் சொல்றா, இந்த மனசாட்சியை பலப்படுத்துறதுக்கு விசுவாசத்தை கொண்டு மனசாட்சியில வைங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றார், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:3 சொல்லுது, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறு, என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்னா, சுத்த மனசாட்சியாய் ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கணும், அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று கர்த்தரை உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், ஆனா உள்ள இருந்து குத்துது, நீ கெட்டவன், அல்லேலூயா. ஆமென். நம்ம வெளியே போய் சொல்றோம், ஆண்டவரை நம்புங்கள், நல்ல ஆண்டவர். மனசாட்சி உள்ள இருந்து சொல்லுண்டே, நீயே திருந்தலடா, அல்லேலூயா. ஆமென். அநேக இடங்கள்ல போய் நல்லா ஒசி பண்றோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் கை தூக்கு அப்படியே அப்படின்னு பாடுறோம். உள்ள மனசாட்சி குத்திட்டு இருக்கு, தப்பு 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 தப்பு, நீ செய்வதெல்லாம் தப்பு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கேக்குறீங்களா? சொல்றதுக்கு கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. இருக்கிறவங்க மாத்திரம் நல்லா கை தூக்கி காமிங்களேன். இருக்கிறோம் ஐயா. தூங்கிட்டு இருக்கீங்களா, விழிச்சிருக்கீங்களான்னு கேட்கல, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்ற மனசாட்சி சூடுண்டு போறத ஒரு இடம் கொடுத்துறாதீங்க. உங்க மனசாட்சி பலவீனம் அடைஞ்சிருந்தா என்னை விசுவாசத்தை வச்சு சத்தியத்தை வச்சு உள்ள வந்துருங்க. உங்க மனசாட்சி பலவீனமா இருந்தா உண்மையா கடவுளை ஆராதிங்க, கடவுள் உங்களை பலப்படுத்துவா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் செபிக்க போகிறோம். நன்றி தகப்பனே. எல்லாரும் செபிக்க போறோம். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய மனசாட்சியை குறித்தும் ஆவியை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் கவலைப்படுவதில்லை. காலையில் எழும்புறோம், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வர்றோம், வீட்டில் வந்து திருப்பியும் தூங்குறோம், எழும்புறோம். இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னுடைய மனசாட்சி உயிரோடு இருக்கிறதா, என்னோட மனசாட்சி செத்து போனதா? எல்லாரும் தம்பிமார் எல்லாம் எழுப்பி நில்லுங்க. யாரும் உட்காரக்கூடாது. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. பிள்ளைங்க எல்லாம் கண்ண மூடு. எல்லாரும் கண்ண மூடி ஒரு விஷயம் கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். என்னோட உங்கள் மனசாட்சி உங்களுக்கு தான் தெரியும். கண்ண மூடு. கண்ண மூடுங்க. திறக்காதீங்க. கடைசி ஜெபம் முடிக்க வரைக்கும் திறக்கக்கூடாது. அதான் கண்ண மூடுதல். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். நன்றி. எல்லாரும் அப்படியே கண்ண மூடிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய மனசாட்சி என்னை தாக்குதா? கண்ண மூடுங்க. பிரைஸ்லாம். என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க. எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் நீதிமான்கள் என்று தெரிகிறது. எல்லாருக்கும் முன்பாக பரிசுத்தவான்கள் என்று தெரிகிறது. எல்லாருக்கும் முன்பாக விசுவாசி என்று தெரிகிறது. எல்லாருக்கும் முன்பாக நீங்க நல்லவர்கள் என்று தெரிகிறது. எல்லாருக்கும் முன்பாக பைபிள் எடுத்த பரிசுத்தவான்கள் என்று தெரிகிறது. ஆனா உங்க மனசாட்சிக்கு உங்களை எப்படி தெரியுது? ஹல்லேலூயா. உங்க மனசாட்சிக்கு உங்களை எப்படி தெரியுது? ஒரு விஷயம் உங்க மனசாட்சி அப்படியே கண்ணை மூடி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, என் மனசாட்சி என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் தப்புன்னு சொல்லுதா? நீ எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கன்னு சொல்லுதா? உன் புருஷனை ஏமாத்துற, உன் மனைவி ஏமாத்துற, உன் பிள்ளைகளை ஏமாத்துற, உன் சபை ஏமாத்துற, உன் அப்பாவை ஏமாத்துற, அம்மாவை ஏமாத்துற. தங்கச்சி, தம்பி, ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. ஐயா, அம்மா, நீங்க எதெல்லாம் ஏமாத்துறீங்கன்னு உங்க மனசு சொல்லுதா? உங்க மனசாட்சி சொல்லுதா? இல்ல நீங்க சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு உங்க மனசாட்சி சொல்லுதா? ஹல்லேலூயா. நீங்க தவறு செஞ்சும் நீங்க செய்கிறது தெரியுன்னு அப்படி சொல்லுதுன்னா உங்க மனசாட்சி இன்னைக்கு சூடு போடப்பட்டிருக்கிறது. அவைகள் சுடப்பட்டிருக்கிறது. சூடுண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தப்பு பண்றீங்கன்னு உங்க இருதயத்துக்கு தெரியுது. ஆனா உங்க மனசாட்சி சொல்லல. உங்க மனசாட்சி சொல்லலைன்னா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்க மனசாட்சி சுடப்பட்டிருக்கிறது. சூடுண்டவர்களா இருக்கிறீங்க. உங்க மனசாட்சி அசுத்தமா இருக்கிறது. உங்க மனசாட்சி பாவத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயம் கேளுங்க. என்னுடைய மனசாட்சி எனக்கு என்ன சொல்லுது? நீங்க நல்லவர்களா இருக்கும்போது உங்க மனசாட்சி நீங்க நல்லவர்கள் சொல்லும். ஒருவேளை நீங்க நல்லவர்களா இல்ல, இப்ப உங்க மனசாட்சி நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லுதா? நீங்க பண்ணினது தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க ஆராதிக்கும் போது இதெல்லாம் செய்யக்கூடாது, சபைக்கு வரும்போதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, வீட்டுல இதெல்லாம் செய்யக்கூடாது, வேலைக்கு போற இடத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்க மனசாட்சி உங்ககிட்ட பேசுதுன்னா நீங்கள் இன்றையும் சூடுபடாமல் உங்க மனசாட்சி உயிரோட தான் இருக்கிறது. இப்ப நீங்க ஒப்பு கொடுங்க. என் மனசாட்சி சொல்றதை நான் கேட்பேன். புறஜாதிகள் அநேக ஆண்டவருடைய மனசாட்சியின்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கிடையாது. விசுவாசம் அவர்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் கிடையாது. ஆனா அவங்களும் பரிசுத்தமாய் சிலர் வாழுகிறத பார்க்கிறோம். அவர்கள் எந்த தப்பும் செய்கிறது இல்லை, யாருக்கும் துரோகம் பண்ணுகிறது இல்லை, அவர்கள் யாரையும் சில நேரங்களில் வணங்குறது கூட இல்லை, சில நேரங்களில் எதையும் தேடி போறது கூட இல்லை. ஆனா அவருடைய வாழ்க்கை உண்மையா இருக்கிறது. அவர் கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறார். எப்படி தெரியுமா? மனசாட்சி. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவர்களாகி அநேகர் பைபிளை தூக்கியும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தும் திருவிருந்து எடுத்தோம், இன்னும் திருந்தல. ஹல்லேலூயா. இன்னும் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணுகிறோம். இன்னும் மனசாட்சியை விட்டுட்டு தான் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். மனசாட்சியை கொன்னு அநேக நேரங்களில் மனசாட்சிக்கு விரோதமாய் நாம செயல்படுறோம். அதனால நம்முடைய மனசாட்சி அநேக நேரங்களில் செத்து போகிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மனசாட்சி செத்து போயிருச்சுன்னா அதுக்கப்புறமா அது செயல்படாது. நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு தோணும், நம்ம பண்றதெல்லாம் சரின்னு தோணும். நான் செய்கிறதான் சரி, எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, யார் எனக்கு உபதேசம் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது, யார் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். யார் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற எண்ணம் உண்டாகும். யார் எனக்கு ஆலோசனை தர வேண்டாம் என்கிற எண்ணம் உண்டாகும். நான் சொல்வதுதான் சரி, கடைசி வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் நித்தியத்துக்கும் போவேன் என்கிற எண்ணம் கூட சில நேரங்களில் உண்டாகும். அப்படி இருங்கன்னா உங்க மனசாட்சி கெட்டு போயிருச்சு. உங்க மனசாட்சி உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கு. நீங்க செய்வது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லும் போது, அம்மா, ஐயா, நீங்களே சொல்றீங்களா? இல்ல, எல்லாரும் செய்கிறாங்களே, எல்லாரும் செய்கிறாங்களே, தப்பில்லையே, எல்லாரும் பண்றாங்களே. அந்த நேரம் தான் உங்க மனசாட்சி சாகிற நேரம். அவங்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சி கொடுக்கும் போதும் நீங்க திருப்பி பேசுறீங்க பாருங்க, திருப்பி என்றீங்க பாருங்க, திருப்பி மறுபடியும் இது தவறில்லைன்னு சொல்றீங்க பாருங்க.
அப்பதான் உங்க மனசாட்சி தானாவே செத்து போகிறது, அது அப்படியே அழிந்து போகிறது, செயல்பட முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. சரியா தான் போயிட்டு இருக்கீங்களா? சரியா தான் போறீங்களா? உங்க பாதை சரிதானா? நீங்க செய்கிறதெல்லாம் சரிதானா? திறந்து வாயை திறந்து கேளுங்க, ஜோம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜோம் பண்ணு. தம்பி மாதிரி பேசாத, ஜோம் பண்ணு. கண்ணை மூடி ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. வாயை திறந்து ஜோம் பண்ணு. கேளுங்க ஆண்டவரிடத்துல, அப்பா என் மனசாட்சி எனக்கு சொல்றதுல நான் நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல் மனசாட்சி உடையவனா இரு அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. குற்ற மனசாட்சி நமக்கு வேண்டாம். குற்றமில்லாத மனசாட்சி. உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தவில்லை என்றா நீங்கள் தைரியம் கொண்டு தேவனிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. நம்ம அநேக நேரம் ஆராதிக்கிறோம், ஆனால் நம்ம ஆராதனையை கூட ஒழுங்காக செய்கிறது இல்லை. அநேக நேரம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கூட நம்ம ஒழுங்காக பண்ணுறதில்லை. நம்முடைய மனசாட்சி அநேக நேரங்களில் கொன்னுட்டு நாம் சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நாள். நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள். நீங்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்புகிற நாள். உங்கள் மனசாட்சியை மறுபடியும் ரத்தத்தினால கழுவக்கூடிய நாள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளற இயேசு ரத்தம் சுத்திகரிக்கும் என்று எழுதி இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மனசாட்சியை தேவனுடைய ரத்தம், மனசாட்சியை தேவனுடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. உங்க மனசாட்சியை கர்த்தருடைய ரத்தம் சுத்திகரிக்கும் என்றால் நீங்க இன்னைக்கு கிளீன் ஆயிருவீங்க. இன்னைக்கு நீங்க சரியாயிருவீங்க. நீங்க இன்னைக்கு பரிசுத்தம் ஆயிருவீங்க. உங்க மனசாட்சி மறுபடியும் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். மனசாட்சி மறுபடியும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். நீங்க சபர செய்யும் போதெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசும். நீங்க தப்பி வாழக்கூடிய வார்த்தைகளும் வசனங்களும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உங்க இருதயத்தில் அவைகள் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க நித்திய தேவனுக்கு நேராக திரும்பலாம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என்னுடைய மனசாட்சி மனசாட்சி எனக்கு என்ன சொல்லுது? ஐயா, அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் சரியா? நீங்க பேசுறதெல்லாம் சரியா? நீங்க நினைக்கிறதெல்லாம் சரியா? உங்க மனசாட்சி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு? உங்க மனசாட்சி என்ன சொல்லிட்டு இருக்கு? அநேக மனசாட்சி இன்னைக்கு உங்களை குத்திட்டு இருக்கு. நீ தவறு செய்கிறா. இங்க இருக்கிற அநேகருடைய மனசாட்சி, ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, சிலருடைய மனசாட்சி பேசுது உங்களை பார்த்து. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஜெப நேரத்தில் பேசிட்டு இருக்கிறது, நீங்க செய்கிறதெல்லாம் தவறு, தவறு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. இன்னைக்கு திருந்துங்க, திருந்துங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா திரும்புங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேரா திரும்புங்க. ஆமென். இயேசு கொடுக்கிற எச்சரிப்புங்க இது. வஞ்சிக்கிற ஆவி உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்க தப்புறதுக்கான வழி. வஞ்சிக்கிற ஆவி உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்க தப்புறதுக்கான வழி. வஞ்சிக்கிற ஆவி உங்களை நொறுக்கி போடாம நீங்க தாண்டறதுக்கான வழிதான் இது. ஹல்லேலூயா. என்ன நிரப்பி, என்ன ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, என்ன ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, என்ன ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. எல்லாரும் ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உங்க மனசாட்சி, உங்க ஆத்துமா, நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்காக நீங்க உங்க புருஷனை பத்தியும், மனைவியை பத்தியும், பிள்ளைய பத்தியும், பெற்றோர்களை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க பாருங்க. இப்ப நீங்க பார்க்க வேண்டிய நேரம் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்க ஆத்மாவை இழந்துடாதீங்க. எல்லாரையும் பார்த்துட்டு உங்க ஆத்மா இழந்துடாதீங்க. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அவன் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டு நீங்க நரகத்துக்கு போயிடாதீங்க. எல்லாரையும் ஆதாயப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களை ஆதாயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவிடத்துல சொல்லுங்க, என்ன தொடும் ஆண்டவரே, என் மனசாட்சி மாறட்டும் ஆண்டவரே, என் மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு முன்பாய் நான் சுத்தனாய் மாறட்டும். நல் மனசாட்சி எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல போறீங்க. ஆமென். இயேசுவின் இரத்தம் உங்களை விடுவிக்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை விடுவிக்கும். இயேசுவின் இரத்தம் உங்களை மாற்றும். இயேசுவின் இரத்தம் உங்க வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை செய்யும். இயேசுவின் இரத்தம் உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். சிலுவையில் பலியானார், அவத்தை வென்று விட்டார். விசுவாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே
கோட்டைக்குள்ளே. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். உற்சாகமாய் பாடுங்க தம்பிமார்ல கை தட்டி. ஆமென் ஆமென் ஆமென். தீண்டாது இம்மட்டும் உதவிட உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட கோட்டைக்குள்ளே நான். சத்தமாய் பாடுங்களே, சத்தமாய் நல்ல கைதட்டி. எதை பார்க்காதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை சுத்திகரிக்கட்டும். தேவனுடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். தேவனுடைய வல்லமை எங்களை தொடட்டும். ஆண்டவரே, தேவனுடைய மகிமை. எந்த தீங்கும் தீண்டாது. அலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டே அனைத்து கோட்டைக்குள்ளே நான். Yes, Father. Yes, Father. கோட்டைக்குள்ளே கோட்டை. விசுவாசத்தை கட்டி எழுப்பிட்டு பாடுங்க. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல் மனசாட்சியோட ஆராதிக்கிறோம். சுத்த மனசாட்சியோட ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் ஆராதிக்கிறோம். மாலைகள் குன்றுகள் அவை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சுத்தமனதோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த ஜலத்தால் கழுவப்படும்படி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுத்த கிரியைகளை எங்க மனசாட்சியை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்க மனசாட்சியை சுத்திகரியும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் இறங்குவதாக. உங்களுடைய ரத்தம் இறங்குவதாக. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை அப்படியே பற்றி ஏறிட்டு பற்றி ஏறிட்டு பற்றி ஏறிட்டு பற்றி ஏறிட்டு. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை இழுத்து கொண்டீரே. ரத்தத்தை எனக்காய் சிந்தினீரே. சிலுவை எனக்காய் சுமந்தினீரே. பரலோகத்தின் ராஜ்யத்தை எனக்காக ஓப்பன் பண்ணினீரே. திறந்தீரே. என் இயேசுவே, என் மேல உடைய பிரசனம் இறங்கட்டும். என் மேல உடைய ரத்தம் இறங்கட்டும். என் மேல உடைய வல்லமை இறங்கட்டும். என் மேல உடைய அக்கினி இறங்கட்டும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் மனசாட்சியை தொடுமாண்டவரே. ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் செயல்படுகிறார். சிலரோடு ஆண்டவர் இடைவிடுகிறார். நல்ல கைதட்டி நல்ல கைதட்டி நல்ல கைதட்டி. ஆண்டவரே, என்ன தொடு என்ன தொடு என்ன தொடு என்ன தொடு என்ன தொடு ஆண்டவரே. நான் பேசுறதுக்கு இருதயத்துக்கு மனசாட்சிக்கு சம்பந்தம் இல்லை. அமே எனக்குள்ள கிரிய செய்யுங்க கிரிய செய்யுங்க கிரிய செய்யுங்க கிரிய செய்யுங்க கிரிய செய்யுங்க கிரிய செய்யுங்க. இயேசு பாசமாய் இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார்.
எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். முன்னாடி பின்னாடி வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல கை தட்டுங்க. எல்லாம் நல்ல கை தட்டுங்க. நல்ல கை தட்டுங்க. நல்ல கை தட்டுங்க. நல்ல கை தட்டுங்க. கண்ணை மூடி கத்தாவே என்ன சொல்லும், கத்தாவே என்ன சொல்லும். ஆண்டவர் இன்னைக்கு சிலரோடு பேசி இருக்கிறார். சிலருடைய மனசாட்சி இப்போதே உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கிறது. அவன் மனசாட்சி உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறது. நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு, நீங்க பேசினது கூட தப்புங்கிறதா சிலருக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க சொன்னது தப்பு அப்படிங்கிறத ஆண்டவர் சிலரோடு பேசிட்டு இருக்கிறார். நீங்க மாற உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துர்மரங்களும் மாறும். மனசாட்சியில் ஏற்படுகிற துர்செயல்கள் மாறும். ஆமென். ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பா. நல்ல கைதட்டி பின்னாடி இருக்குங்க. அம்மா மாறு, ஐயா மாறு, எல்லாம் கைதட்டுங்க. நல்ல கைதட்டுங்க. பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் கைதட்டி வாயை தர சும்மா கைதட்டாத. வாயை தர கேளு. ஆண்டவர் நம்முடைய ரத்தம் என்ன சொல்லட்டும். இவ்வளவுதானா இன்னும் தட்டுங்க. சத்தமா யாரையும் பார்க்காதீங்க. இயேசுவை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் என் ஆத்மாவுக்கு, உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. யாரும் உங்களை தடை செய்ய முடியாது. யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். நல்ல கைதட்டி கேளுங்க. ஆண்டவர் என்ன தொடும் ஆண்டவர், என் மேல நம்முடைய பிரசனம் இறங்கட்டும். என் மேல நம்முடைய ரத்தம் இறங்கட்டும். என் மேல நம்முடைய கிருபை இறங்கட்டும். என் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் எனக்குள்ள இறங்கட்டும். ஆண்டவர் நான் மனசாட்சியோடு ஆராதிக்க, மனசாட்சியில விசுவாசத்தை காப்பாற்ற ஆண்டவரே நல் மனசாட்சி உடையராய் மாற, குற்றமில்லாத மனசாட்சி உடையவர்களாய் மாற எங்களை மாற்றும். ஆண்டவரே உங்க இருதயம் ஒருவேளை உங்க இருதயம் குற்றம் சொல்லிட்டு இருக்குன்னா, உங்க மனசாட்சி உங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மாற்றும். ஆண்டவரே நான் இனி மாற விரும்புகிறேன். கர்த்தர் கொடுக்கிற நேரங்களை பயன்படுத்துங்க. யாரும் உங்களை பார்க்கல. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்க மனசாட்சி ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய நினைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய மனசாட்சியினுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கவனித்து பார்க்கிறார். நீங்க செய்கிற தவறுகள் எல்லாம் கவனித்து பார்க்கிறார். உங்க மனசாட்சியை கொண்ட தருணங்களை எல்லாம் கவனித்து பார்க்கிறார். அதை உயிரோடு எழும்புவதற்கான முறைமைகளை தான் இயேசு சொல்லிட்டு இருக்கிறார். இல்ல உங்க மனசாட்சி இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா கவலைப்படாதீங்க. நீங்க அதை பலப்படுத்துங்க. விசுவாசத்தை வச்சு பலப்படுத்துங்க. ஆராதனை வச்சு பலப்படுத்துங்க. ஜெபத்தை வச்சு பலப்படுத்துங்க. துதியை வச்சு பலப்படுத்துங்க. தேவனோடு இணைகிறத வச்சு இன்னும் நான் தேவனுக்காய் வாழுவே, இன்னைய மனசாட்சி என குற்றம் சொல்லாத அளவிற்கு கடவுளுக்காய் நான் எழும்புவே அப்படிங்கிற ஒரு பலத்தை உருவாக்குங்க. அதுக்கு தான் இந்த விசுவாசத்தையும் இந்த ஆராதனை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆராதனைகள் ஆண்டவர் அதுக்கு தான் தந்திருக்கிறார். விசுவாசத்தை அதுக்கு தான் தந்திருக்கிறார். நல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் வந்திருக்கிற அவ்வளவு பேரு இன்னைக்கு தொடுவீராக. எல்லாருடைய மனசாட்சியோட கடவுள் இடைபடுவீராக. இவருடைய மனசாட்சி இவர்களை சொல்லட்டும். இவருடைய மனசாட்சிக்குள்ளாடி ஆண்டவருடைய ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. என்னத்தோடு என் மேல இறங்கட்டும். நீங்க அதை ஜோம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் உண்டாகும். ஜோம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். நீங்க திரும்ப ஆரம்பிப்பீங்க. நீங்க விலக ஆரம்பிப்பீங்க. சாத்தா உங்க பக்கத்துல நெருங்க முடியாது. உலகம் உங்க பக்கத்துல நெருங்க முடியாது. அக்கினி உங்க பக்கத்துல நெருங்க முடியாது. அக்கினி உங்க மேல இறங்கி வரும். தேவனுடைய கிருபை உங்க மேல இறங்கி வரும். தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கி வரும். நல்ல கைதட்டி கேளுங்க. ஆண்டவரே எங்களை தொடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அவளை பேரை என் ஆண்டவர் தொடுவீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அவ்வளவு மனசாட்சியோடு கர்த்தரை இடைவடுவீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அவ்வளவு மனசாட்சிகளும் இன்றைக்கு உயிரடையட்டும். ஹல்லேலூயா. நீங்க சிந்திக்கும் போது யோசிப்பீங்க, பேசும்போது யோசிப்பீங்க, புருஷனோடு பேசும்போது யோசிப்பீங்க, மனைவியோடு பேசும்போது யோசிப்பீங்க, சபையோடு குடும்பத்தோடு பிள்ளைகளோடு மற்றவர்களோடு பேசும்போது யோசிப்பீங்க. உங்க மனசாட்சி உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக உங்க மனசாட்சி செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்காக என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை நடத்துவா. எங்கள் அன்பு தகப்பனே, சர்வ வல்லமை உள்ளவரே, மகிமை தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, அக்கினியான தேவனே, அதிசயமான தேவனே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா. ஆண்டவரே கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு இன்னைக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாருடைய இருதயத்தையும் தொடட்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றட்டும் அப்பா. இவர்கள் தேவனுக்கு நேராக திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. இவர்கள் தேவனுக்காய் மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. மனசாட்சியை தட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. எல்லா தூசியும் தட்டப்படட்டும் அப்பா. எல்லா தேவையில்லாத ஆண்டவரே சூடுபட்ட நிலைமைகளும்
மாறட்டும் அப்பா. மனசாட்சிகள் கழுவப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் தேவனுக்கு ஐயப்பவனிக்க உதவி செய்யுங்க. வந்து அவ்வளோ பேர் ஆசீர்வதியும். பெரியவங்க, வாலிபங்க, சிறு பிள்ளைங்க அவ்வளோ பேர் ஆசிச்சு அனுப்புங்க. எல்லாரையும் பலப்படுத்தி நடத்துங்க. வேலைகளில் அற்புதம் செய்யுங்க. படிப்பில் அற்புதம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்யுங்க. வியாதிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பாடுகள் மாற்றம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும்.